அவைக்கு தலைவர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலா பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், விஜய் வழக்கை விசாரித்த நீதிபதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக யார் புதிதாக பொறுப்பேற்கிறார்? ராஜலட்சுமி, வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலா பொறுப்பேற்ற ஒரே மாதத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை கடந்த சில காலமாக நிலுவையில் இருந்து வந்தது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரித்த நீதிபதி சசிகலா விசாரணையை வரும் ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக கடந்த மாதம் தான் சசிகலா பொறுப்பேற்றார். இந்த நிலையில மிக குறுகிய காலத்திலேயே அவர் தற்போது அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு முக்கிய வழக்கின் விசாரணை நிலுவையில் இருக்கும்போது நீதிபதி மாற்றம் செய்யப்பட்டது பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது. இருப்பினும் இந்த மாற்றத்திற்கான அதிகபூர்வ காரணம் இதுவரை வெளியாகவில்லை. அதே போல நீதிபதி சசிகலாவின் இடமாற்றத்தை தொடர்ந்து ஏற்கனவே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வந்த நீதிபதி சுஜாதா மீண்டும் அதே இடத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் விஜய் சங்கீதா இடையிலான விவாகரத்து வழக்கை நீதிபதி சுஜாதா விசாரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக அரசியலில் தற்போது ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான இந்த வழக்கு ஏற்கனவே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இத்தகைய சூழலில் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த கையோடு நீதிபதியை அதிரடியாக மாற்றியிருப்பது பல்வேறு யூகங்களுக்கு இடமளித்துள்ளது. இருப்பினும் இந்த நீதிமன்றத்தின் வழக்க நிர்வாக நடைமுறையா அல்லது வேறு ஏதேனும் பின்னணி காரணங்கள் உள்ளவா என்பது வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள அடுத்த கட்ட விசாரணையில் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, அவைக்கு தலைவர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலா பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், விஜய் வழக்கை விசாரித்த நீதிபதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக யார் புதிதாக பொறுப்பேற்கிறார்? ராஜலட்சுமி, வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலா பொறுப்பேற்ற ஒரே மாதத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை கடந்த சில காலமாக நிலுவையில் இருந்து வந்தது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரித்த நீதிபதி சசிகலா விசாரணையை வரும் ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக கடந்த மாதம் தான் சசிகலா பொறுப்பேற்றார். இந்த நிலையில மிக குறுகிய காலத்திலேயே அவர் தற்போது அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு முக்கிய வழக்கின் விசாரணை நிலுவையில் இருக்கும்போது நீதிபதி மாற்றம் செய்யப்பட்டது பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது. இருப்பினும் இந்த மாற்றத்திற்கான அதிகபூர்வ காரணம் இதுவரை வெளியாகவில்லை. அதே போல நீதிபதி சசிகலாவின் இடமாற்றத்தை தொடர்ந்து ஏற்கனவே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வந்த நீதிபதி சுஜாதா மீண்டும் அதே இடத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் விஜய் சங்கீதா இடையிலான விவாகரத்து வழக்கை நீதிபதி சுஜாதா விசாரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக அரசியலில் தற்போது ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான இந்த வழக்கு ஏற்கனவே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இத்தகைய சூழலில் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த கையோடு நீதிபதியை அதிரடியாக மாற்றியிருப்பது பல்வேறு யூகங்களுக்கு இடமளித்துள்ளது. இருப்பினும் இந்த நீதிமன்றத்தின் வழக்க நிர்வாக நடைமுறையா அல்லது வேறு ஏதேனும் பின்னணி காரணங்கள் உள்ளவா என்பது வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள அடுத்த கட்ட விசாரணையில் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துஷால்.